பாக்கியராஜ் சார் வீட்டு அலமாரியில இருந்த பொருள பார்த்து பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகி உடைஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அப்படி என்ன பொருள் அங்க இருந்துச்சு? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நடிகரும், இயக்குனருமான திரு கே. பாக்கியராஜ் அவர்கள் சமீபத்தில மாரடைப்புனால இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு நமக்கு மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. அவரோட மறைவ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர பத்தி வெளியாகி வந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாக்யராஜ் அவர்கள் அவரோட ஒய்ஃப் பூர்ணிமா அவர்களுக்காக பர்த்டே கிஃப்ட் ஒன்று வாங்கி அவரோட வீட்டு அலமாரில் வச்சிருந்திருக்காரு அப்படின்னும், அந்த ஒரு கிஃப்ட்டை இன்னைக்கு பூர்ணிமா அவர்கள் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான். அதாவது இப்போ அவரோட வீட்டில் வந்து ஒரு சில ஒர்க்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு, அவருக்கு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ வீட்டை சுத்தப்படுத்தும் போது எல்லா இடத்துல இருக்க பொருட்களையும் வெளியே எடுத்திருக்காங்க. அண்ட் அப்படி எடுக்கும்போது அலமாரியில் ஒரு பட்டுப்புடவை இருந்திருக்கு. அண்ட் இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா ஹாப்பி பர்த்டே பூர்ணிமா பை பாக்யராஜ் அப்படிங்கிற மாதிரி சார் வந்து எழுதியிருந்திருக்காரு. அதாவது வரப்போகிற ஜூலை 18 அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வரப்போகுது. அந்த ஒரு பிறந்தநாளுக்காக கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சார் இந்த ஒரு பட்டுப்புடவை வாங்கியிருக்காரு. அதுவும் எப்போ முடிவு பண்ணி வாங்கியிருக்காரு அப்படின்னா, குஷ்பு அவர்களோட பொண்ணு அவந்தியாவுக்கு சமீபத்தில் மேரேஜ் நடந்திருந்துச்சு. அது கோவாவில் தான் நடந்திருந்துச்சு. அங்கே கலந்துக்கிறதுக்காக பாக்யராஜ் சார் வந்து கோவா போயிருந்தாரு. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டுப்புடவையை வாங்கியிருக்காரு. அங்கே ஒரு சில பொருட்கள் வாங்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் ரொம்பவே பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அங்கே இந்த ஒரு பட்டுப்புடவையை பார்த்துருக்காரு. அவங்க மனைவிக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் தான் அவங்களுக்கு பிறந்தநாள் வருது அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருந்துருக்காரு. அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அலமாரியில் அந்த பொருளை வந்து பேக் பண்ணி வச்சுருந்துருக்காரு. பட் அதற்குள்ளாராக இப்படி ஆகிருச்சு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. அண்ட் சுத்தம் பண்ணும்போது தான் அந்த ஒரு ட்ரெஸ் பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் கையில் கிடச்சிருக்கு. அண்ட் இதை பார்த்து அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகி உடஞ்சி போயிருக்காங்க. பாக்யராஜ் சார் எப்பயுமே வருஷம் பிறந்த நாளுக்கு கிஃப்ட் கொடுத்துருவாரு. இந்த வருஷம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு உடஞ்சி போயிருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷ்னலாக அவங்கள கன்சோல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எல்சியூ படங்கள் இதுக்கப்புறம் வருமா வராதா அப்படிங்கிற குறித்து சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஷேர் பண்ணியிருந்தாரு. விக்ரம் படத்தின் மூலியமா எல்சியூ அப்படிங்கிற ஒரு கான்செப்டை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருந்தாரு. அது ஒரு தொடக்கமாக கைதி இருந்துச்சு, அடுத்து விக்ரம், அடுத்து லியோ, அதுக்கப்புறம் கைதி 2, விக்ரம் 2, ரோலெக்ஸ் இதெல்லாம் எடுக்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு ஆர்ஜினா வந்து முடியும், எல்சியூவாக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் கைதி 2 படம் கடைசி வரைக்கும் அவர் எடுக்கவே இல்லை. இந்த ஒரு காரணத்தினால எல்சியூ கைவிடப்பட்டுருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு நடிகரை வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு படத்தினால கைதி கைவிடப்பட்டுருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் சமீபத்திய ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எல்சியூவை நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன், கண்டிப்பாக அதை நான் தான் முடிப்பேன் அண்ட் அதற்கான பிளானிங் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த கமிட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் இமீடியட்டாக கைதி 2, அப்புறம் விக்ரம் 2, அதுக்கப்புறம் ரோலெக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இதை முடிக்கிறதுக்கான வழியை நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எல்சியூ ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக மாறி இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.